ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில். இதுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஒன்று கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட், அதாவது சிஹெச்ஏ அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ரைட் ஃபார்வர்டர் அண்ட் தென் லைனர். இந்த 3 ஒரு அந்த ஃபேர்ம்ஸை பற்றி, அந்த டேர்ம்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட் அப்படின்னா யாருன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்க முடியும். அதை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா வீடியோஸ், தட் மீன்ஸ் நியர்லி ஒரு 20 வீடியோஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த 20 வீடியோஸில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து, அதாவது ஏற்றுமதி தொழில் செய்கிறதுக்காக அந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து ஒரு ப்ராடக்டை எப்படி ஷிப் பண்ணணும், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவு வரைக்கும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கிளாஸ், அந்த வீடியோஸ் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்கிட்ட அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கிளாஸுக்கான அந்த காஸ்ட் என்ன அப்படின்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதே மாதிரி கமெண்ட்லையும் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், ஏற்றுமதி தொழில் நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கிடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எனக்கு அந்த ஜிபே மூலமாக நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு உங்களுடைய இமெயிலுக்கு அந்த வீடியோ, அந்த பிளேலிஸ்ட்டுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த 20 வீடியோஸ் இருக்கும். அந்த 20 வீடியோஸை பார்த்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஏற்றுமதி தொழிலை சுலபமாக கற்றுக்க முடியும். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. நீங்கள் ஏற்றுமதி கற்றுக்கிறது யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ரியலாக ஏற்றுமதி பண்ண ஒரு ஏற்றுமதியாளர்கிட்ட இருந்து. நீங்கள் சும்மா அந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அவங்க ஷிப்மெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட இருந்து இல்லை அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் நான் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை பார்த்தே உங்கள் வீட்டில் இருந்தே ஏற்றுமதி தொழில் படிக்க முடியும். கீழே நான் ஜாயின் பட்டன், அந்த வீடியோக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு பெய்டு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே நான் ஜாயின் ஆஸ் அ பெய்டு மெம்பர்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். கீழே கமெண்ட்லேயுமே ஜாயின் ஆஸ் அ பெய்டு மெம்பர்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆக்சஸ் பண்ண முடியும், நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீடியோஸ் மூலமாகவே நீங்கள் ஏற்றுமதி தொழில் பேசிக்கில் இருந்து நீங்கள் எண்டு வரைக்கும் எப்படி செய்கிறது அப்படின்றத நீங்கள் ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும். அதே மாதிரி நான் அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸில் எவ்ரி வீக்கு ஒரு வீடியோவும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் உண்மையிலே ஏற்றுமதி பண்ணதுக்கான அந்த ஆதாரங்களை ஒரு வீடியோவாக நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே கமெண்ட்லேயுமே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸையும் நீங்கள் போய் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி தொழில் செய்கிறதுக்கு தேவைப்படுற முக்கியமான அந்த விலைகளை துல்லியமாக கால்குலேட் பண்ணுற எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸல் ஷீட்டில் அந்த கால்குலேட்டரை டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஏற்றுமதி செய்கிறதுக்கு நம்ம அந்த விலைகளை கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம டாலர்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபாரின் மணியை அதை கன்வெர்ட் பண்ணுறதுனால, யூஎஸ் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால அதை ஈஸியாகிறதுக்காண்டி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தாலே போதும், உள்ள வேல்யூஸ் என்டர் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு எஃப்ஓபி ப்ரைஸும் கிடச்சிரும், சிஏஎஃப் ப்ரைஸும் கிடச்சிரும். இந்த மாதிரியான ஒரு எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி தொழில் செய்கிறதுக்கு தேவைப்படுற நிறைய டாக்குமெண்ட்ஸு, அதாவது இன்வாய்ஸு, பேக்கிங் லிஸ்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் யாருக்கு தெரியாது அப்படின்னா, புதுசாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்காக நான் அதையுமே டிசைன் பண்ணியிருக்கேன். அதோடைய காஸ்ட் என்ன அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட் இவங்க யாருன்னா, இவங்க தான் ஒரு இன்டர்மீடியேட்டர். யாருக்கு இன்டர்மீடியேட்டராக இருக்காங்கன்னா, இம்போர்ட்டர் அப்படி இல்லாட்டின்னா எக்ஸ்போர்ட்டர். அவங்களுக்கும்
கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸுக்கும் நடுவில் இருந்து ஆப்ரேட் பண்ணுற அந்த ஒரு இன்டர்மீடியேட்டருடைய பேர் தான் கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட் அப்படிம்பாங்க. இந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட் கம்பெனிஸ் நிறைய போர்ட்டு டவுன்ஸ் இருக்கிற இடத்துல ஆப்ரேட் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, அதே மாதிரி சென்னை, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்ஸ் அந்த போர்ட் சைடு இருப்பாங்க. இவங்களுடைய ரோல் என்ன? இன்டர்மீடியேட்டர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய குட்ஸு அதை கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸை அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் சார்பாக உங்களுக்கும் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டராக இருந்து அவங்க அந்த ஒர்க்கை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸை யார் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறாங்கன்னா உங்களுடைய கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட்டை பண்ணி கொடுக்குறாங்க. அது போக டியூட்டி, அதாவது அந்த ஒரு கார்கோ நீங்கள் என்ன குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி இல்லை இம்போர்ட் பண்ணாலும் சரி, அதுக்கான அந்த டியூட்டி கால்குலேஷன்ஸ்லாம் என்ன, இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸை தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒர்க்கும் யார் பார்ப்பாங்கன்னா கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட்டை பார்ப்பாங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, ஃப்ரைட் ஃபார்வர்டர். ஃப்ரைட் ஃபார்வர்டர்னால் யார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்ட்டை பார்த்துப்பாங்க. அது இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பார்டர் விட்டு பார்டர், அதாவது போர்ட் விட்டு, அதாவது கண்ட்ரி விட்டு அதர் கண்ட்ரிக்கு நம்ம ஒரு சி வழியாக நம்ம அனுப்புகிறோம், இல்லாட்டினா ஏர் வழியாக அனுப்புகிறோம், அதையுமே யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டர் தான் பார்த்துப்பாங்க. அப்போது ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துக்கிறாங்க, அதே மாதிரி டாக்குமெண்டேஷனும் அவங்க பார்த்துப்பாங்க. குறிப்பாக பில் ஆஃப் லேடிங் அப்படின்ற ஒரு மெயின் டாக்குமெண்ட் இருக்குது. அதாவது உங்களுடைய குட்ஸு கப்பலில் ஏறிட்டு அப்படின்றதுக்கான அந்த ஒரு ப்ரூஃப், அந்த ஒரு எவிடன்ஸ், அது செயலாக ஆரம்பிச்சுட்டு அந்த டைமில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டாக்குமெண்ட் பேர் தான் பில் ஆஃப் லேடிங் அப்படின்றது. இதையெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரைட் ஃபார்வர்டர் பார்த்துப்பாங்க. அப்போது ஃப்ரைட் ஃபார்வர்டர் அப்படின்றவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துக்கிறாங்க, அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் முக்கியமாக அந்த ஒரு கார்கோவை அந்த கண்டெய்னரில் அந்த ஒரு ஸ்பேஸு அது புக் பண்ணுறதுக்கு அதையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டரை பார்த்துப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லைனர்கிட்ட இருந்து ரேட் வாங்கி கொடுப்பாங்க ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ். அப்போ லைனர்னால் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் மூணாவது. லைனர்னால் ஒன்றும் கிடையாது, லைனர்ஷிப் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கப்பல் ஒரு போர்ட்டில் இருந்து இன்னொரு போர்ட்டுக்கு, இல்லாட்டினா ஃப்ரம் ஒரு போர்ட்டில் இருந்து மல்டிபிள் போர்ட்ஸுக்கு ஆப்ரேட் ஆகும். அதாவது ஒரு சேம் ரூட் வச்சுருப்பாங்க, அந்த ரூட்டில் ஒரு ரெகுலர் ஷெட்யூலுக்கு ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு கப்பல் தான் என்னது அப்படின்னா லைனர் ஷிப்ஸ் அப்படின்றது. இது பெரும்பாலும் இதை கார்கோ ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா கண்டெய்னர் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஒரு லைனர்கிட்ட இருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லைனர் ஷிப்ஸ்கிட்ட இருந்து தான் ரேட்ஸ் வாங்குவாங்க, அந்த ஃப்ரைட் ரேட்டை வாங்குவாங்க. இந்த ரேட்டை யார் வாங்கி தராங்க அப்படின்னா அந்த ஃப்ரைட் ஃபார்வர்டர், உங்களுடைய ஃப்ரைட் ஃபார்வர்டர் உங்களுக்கு ரேட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறாங்கன்னா இந்த லைனர் ஷிப்ஸ்கிட்ட இருந்து தான் வாங்கி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் நல்லா தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது உங்களுக்கு இப்போது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இந்த மூணு டேர்ம்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஒன்று கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட், ஃபஸ்ட்டு நான் சொன்னது. ரெண்டாவது ஃப்ரைட் ஃபார்வர்டர், மூணாவது லைனர். இந்த மூணு டேர்ம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ரேட் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டர்கிட்டருந்து ஒரு ரேட் வாங்க போகிறீங்க அப்படின்னா சில சமயங்களில் இந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட்டையுமே மட்டும் தனியாக ஒருத்தங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரைட் ஃபார்வர்டிங் மட்டும் தனியாக பண்ணுற நபர்களும் இருக்கிறாங்க, ப்ரைவேட் கம்பெனிஸுமே இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டையுமே சேர்த்து பண்ணக்கூடிய ஷிப்பிங் கம்பெனிஸும் இருக்குது. அதாவது கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட்டும் அவங்களே பண்ணுவாங்க, ஃப்ரைட் ஃபார்வர்டிங்கும் அவங்களே பண்ணுவாங்க. உங்களுக்கு யார் பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ
நீங்கள் அவங்கள என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழிலுக்கு உங்களுடைய அந்த ஒரு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டாவோ இல்லாட்டினா ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டராகவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ரேட்ஸ் வாங்குறது எப்படி இவங்கள்ட்ட ரேட் வாங்கணும் தெரியுமா? அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு பேக்கேஜ் நீங்கள் அந்த பேக்கேஜ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த பேக்கேஜுடைய டைமென்ஷன்ஸ் கேட்பாங்க. அதாவது அதோடைய லென்த் என்ன, பேக்கேஜுடைய லென்த் என்ன, பிரெட் என்ன, அண்ட் தென் ஹைட் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். மெஷர் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டே அதை இவங்கள்ட்ட கொடுக்கணும். அதே மாதிரி டோட்டல் வெயிட் என்ன, நம்பர் ஆஃப் பேக்ஸ் என்ன, இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் லோடிங் போர்ட் என்ன, நீங்கள் எந்த போர்ட்டில் லோட் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி டெஸ்டினேஷன் போர்ட் என்ன, நீங்கள் எந்த போர்ட்டுக்கு நீங்கள் சரக்குகளை அனுப்பி வைக்க போகிறீங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்ஸு லைனர்கிட்ட வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் லைனர்னால் யாருன்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லைனர்கிட்ட வாங்கி உங்களுக்கு ரேட்ஸை கொடுத்துருவாங்க. இது வந்து எல்சிஎல் ஷிப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சின்ன சின்ன குவான்டிட்டி அனுப்புறது. அதாவது ஒரு கண்டெய்னரில் ஒரு 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 கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் நமக்காக அலாட் பண்ணுவாங்க. அதுதான் எல்சிஎல் ஷிப்மெண்ட் அப்படின்றது. இது ஃபுல் கண்டெய்னர் லோடு, ஃபுல் கண்டெய்னருமே உங்களுடைய கார்கோ தான் இருக்கணும், அந்த ஃபுல் கண்டெய்னரும் உங்களுடைய குட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ரேட்ஸும் யார் எடுத்துருவாங்க அப்படின்னா ஃப்ரைட் ஃபார்வர்டர் உங்களுடைய லைனர்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாங்க. இது ஷிப்பிங்கில் வெரி இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ். ஷிப்பிங் பார்ட்டில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்னா என்ன, அண்ட் தென் ஃப்ரைட் ஃபார்வர்டர்னா யார், அண்ட் தென் லைனர்னா யார் அப்படின்ற இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி.